எது கூடலாம் கொண்டு வந்து அரசியலில் சேர்க்குறீங்க? அவர் தான் தெளிவாக சொல்லிட்டார்ல. அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச ஒன்றே ஒன்று தெளிவாக ஒரு வார்த்தை சொல்கிறார். ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு விஜய் இருக்கிறார், ஒரு விஜய் இருக்கிறார். மொத்தம் வீட்டுக்கு 2 ஓட்டு எனக்கு இருக்கு அப்படின்னு உரிமையில தானே சொன்னார். அதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்லை, மாற்று கருத்து இல்லை சார். ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் 2 ஓட்டு இருக்கிறது முக்கியம் இல்லை சார். உனக்கு உன் வீட்டில் 2 ஓட்டு உனக்கு இருக்காங்கிறது தான் முக்கியம். 2 இருக்கே சார். இதுக்கு ஏதாவது பதில் சொல்லுங்க. இப்படி சிரிச்சுட்டே போகிறதெல்லாம் கடந்து போகிறது விஷயம் இல்லை. ஒரு ஆங்கர் நான் ரீசனபிளாக கேட்குறேன், தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகட்டும். நான் கேட்குறது புரியுதா உங்களுக்கு? ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் மைக்குக்கு வரும்போதெல்லாம் ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் 2 ஓட்டு எனக்கு இருக்கிறது, ஒரு விஜய் இருக்காரு, ஒரு விஜய் இருக்குங்கிறீங்க. அதெல்லாம் அங்கே இருக்கட்டும், அதை நாங்கள் பார்த்துக்குறோம். முதல்ல ஒவ்வொருத்தவங்க வீட்டில் இருக்குது, அப்புறம் பார்ப்போம். உன் வீட்டில் 2 ஓட்டு இருக்கா உனக்கு? இதான் ஏன் கொஸ்டின். இருக்கு, இதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. அவர் வீட்ல இல்லாம என்ன, அவங்க அம்மா அப்பா ஓட்டு இருக்கு. பரவாயில்லைங்க, அதை கோர்ட்டு முடிவு பண்ணி சொல்லட்டும். இல்ல அவங்க அம்மா அப்பா ஓட்டு இருக்கு, கோர்ட்டு முடிவு பண்ணி சொல்லட்டுங்க. அவங்க அம்மா அப்பா ஓட்டு இருக்கு, அது அப்புறம் பார்த்துக்கோங்க.